ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். வாங்க, சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு நண்டு கிரேவி செய்யலாங்க. இது ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாங்க. நான் காலையில் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. 12 மணி 1 மணி ஆயிடுச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு. டக்குன்னு மசாலாலாம் அரைக்காமல் சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிட்டேங்க. அதுக்கு நண்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. நண்டை வந்து காலை மட்டும் உடச்சி எடுத்துக்கிட்டு முழுசாகவே அந்த நண்டை போட்டேங்க. அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டுக்கிட்டேங்க. போட்டு வெங்காயம் தேவையான அளவு, கிரேவிக்கு தேவையான அளவு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தக்காளி, அதுக்கு ஏற்ற மாதிரி தக்காளியும் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. அதை வதக்கிட்டு நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் பவுட்ரு, தனியாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே அந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த நண்டை நல்லா ஒரு 10 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சு இறக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. இறக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு நண்டு கிரேவி. இந்த நண்டு வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் மார்க்கெட்டுக்கு போனோம். நண்டு நல்லா இருந்ததுன்னு சரி வாங்கிட்டு வந்து செஞ்சேங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ரசம் வச்சுட்டு வெறும் நண்டு கிரேவி பண்ணி சாப்பிட்டேங்க. மீனெல்லாம் செய்யலை, ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்ட்டு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சித்ராஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூங்க. அவ்வளோதாங்க. இறக்குற நேரத்தில் கொத்தமல்லி போட்டு நம்மளுக்கு தண்ணியாக வேணும், குழம்பா வேணுனாலும் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேங்காய் இறக்குற நேரத்தில் தேங்காய் அரைச்சி ஊற்றி கொஞ்சமாக அதில் சீரகம், தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான்.